மகாதேவ் சூதாட்ட மோசடி வழக்கில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சருமான பூபேஷ் பாகலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2019 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியின் போது முதலமைச்சராக பூபேஷ் பாகல் இருந்தார். அவரது ஆட்சியின் போது மகாதேவ் சூதாட்ட செயலி வாயிலாக நடந்த மோசடி விவகாரம் பெரும் புயலை கிளப்பியது. இதில் நடந்த பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர். அதிகாரிகளின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூபேஷ் பாகல் மற்றும் அதிகாரிகள் மீதும் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஏற்கனவே கடந்த மார்ச் 10ஆம் தேதி இவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் வீட்டில் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. जिंदाबाद